எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் உங்கள் முத்துக்குமார் பேசுறேன். நானு check it out, it's back again. Coimbatore singer Kutti on the track again. CPE, you know me. Well, that's my name. இன்னைக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். யாரெல்லாம் நான்வெஜ் பிரியர்கள் எல்லாருமே நான்வெஜ் சாப்பிடுவோங்க. நான்வெஜ் அப்படின்னாவே எச்சில ஆட்டோமேட்டிக் வரும். ஆனால் நான்வெஜ் சாப்பிட்றது நல்லதா கெட்டதா ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் இல்லையா? ஆனால் நல்ல விஷயம் இருக்குதுங்க, கெட்ட விஷயம் இருக்கு. எதெல்லாம் நல்லது எது கெட்டது? நான்வெஜ் சாப்பிட்றதுல தாராளமாக நீங்கள் நாட்டுக்கோழி எடுத்துக்கலாம். அதே போல் நம்ம மட்டன் எடுத்துக்கலாம், ஃபிஷ் எடுத்துக்கிறோம், பிரான் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் நான்வெஜ்ஜில் எடுத்துக்கலாமான்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் இந்த பிராய்லர் சிக்கன் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதுவே ஃபேக்ட் அதிகமாக இருக்குது, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, அப்போ அப்படி இருக்குது அப்படின்னா மட்டன் அவாய்ட் பண்ணிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போலங்க ஒரு சிம்பிளாக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரேஷியோ சொல்லித்தரேன். நான்வெஜ் சாப்பிட்றோம் இல்லைங்களா? நான்வெஜ்ஜில் 4 கால் இருக்கிற சாப்பிட்றத விட 2 கால் இருக்கிறத சாப்பிட்றது பெட்டர். 2 காலில் இருக்கிற சாப்பிட்றத விட காலே இல்லாமல் இருக்கிறத சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. காலே இல்லாமல் இருக்கிறதா அது என்னங்க? ஆமாங்க, ஃபிஷ். அதாவது ஃபிஷ் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம், ரொம்ப 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 நல்லது. காரணம் இந்த எல்லா மட்டனை விடவும் சிக்கனை விடவும் ஃபிஷ் பெட்டர். இப்போ நான் எக்கு சாப்பிடலாமா? தாராளமாக சாப்பிடலாம். உள்ளே இருக்கிற அந்த மஞ்சக்கருவை எடுத்துட்டு ஒயிட்டை மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான்வெஜ்ஜு சாப்பிடலாங்க, எதையுமே சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. நான்வெஜ் அன்ஹெல்த்தியா அப்படியும் இல்லை, ஹெல்த்தியானது தான். ஆனால் எதை சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹெல்த் இருக்கும். கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க மட்டன் அவாய்ட் பண்ணிக்கலாம், பேலன்ஸ் இருக்கும், எல்லாமே தாராளமாக சாப்பிடலாம். அதுவே சிக்கன் அப்படிங்கிறோம், கண்ட்ரி சிக்கன், அதாவது நாட்டுக்கோழி சாப்பிட்டுட்டுனா ரொம்ப 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 நல்லதுங்க. கிராமத்தில் வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் தெரியும், நாட்டுக்கோழி ஏதாவது உடம்புக்கு சரியில்லை, கொஞ்சம் ஸ்டாமினா கம்மியாக இருக்குது அப்படின்னா எப்போ ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா, நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா ஆகிடும், இல்லை நாட்டுக்கோழி ரசம் வச்சு சாப்பிட்டா ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நாட்டுக்கோழியாக நீங்கள் எடுத்து நல்லா சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பிராய்லர் கோழி அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட். ஸோ இதை பற்றி உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், பர்சனலைஸ் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஃபேக்டோட பர்சன்டேஜ் இருக்குது, கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி இருக்குது, நான் என்னெல்லாம் சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, ஒரு பர்சனலைஸ் பண்ணி எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சா நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? நீங்கள் என்னோட டிஸ்கிரிப்ஷன் என்னோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பர்சனலைஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.